ஹலோ கைஸ், செகண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷனில் ஒரு 3 to 4 monthsக்கு முன்னாடி நண்பர் ஒருத்தருக்கு 1,50,000 அப்படிங்கிறது லோன் அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ இந்த டைம் நண்பர் இன்னொருத்தருக்கு அதிகபட்சமாக 5 lakh வரையிலான லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது இன்ஸ்டன்ட்டாக ப்ரீ அப்ரூவல் பர்சனல் லோன் ஆஃபராகவே கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்த அப்ளிகேஷன் யார், இதில் வழங்கக்கூடிய லோன் பற்றின டீட்டெயில்ஸ் என்ன, அப்ளை பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருக்கணும், ரெக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ் என்ன, இதை பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல இந்த பர்சனல் லோன் பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கறத கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயத்தில் இந்த இன்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்க லோனுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் லோனுக்கு அப்ளை பண்ணணும். அதே சமயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன், அஃபிஷியல் வெப்சைட், தென் நாம் அப்ளை பண்ணும்போது கிடைச்ச ஒரு சில டீடைல்ஸ் அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்க ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா அவங்களுடைய அஃபிஷியல் சோர்சஸ்ல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படிங்கறத நீங்க ஒரு டைம் கண்டிப்பா வெரிஃபை அப்படிங்கிறது பண்ணிக்கணும். அண்ட் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா ட்ரை பண்ணலாம், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம கிரெடிட் அப்ளிகேஷன்ல வழங்கக்கூடிய கிரெடிட் கேஷ் அப்படிங்கிற பர்சனல் லோன் பத்தின டீடைல்ஸ் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இந்த கிரெடிட் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் டைரக்டா பர்சனல் லோன் அப்படிங்கிறது கொடுக்கிறது கிடையாது. பட் இருந்தாலும் இந்த கிரெடிட் அப்ளிகேஷன் வழியா நீங்க கிரெடிட் கார்டு பில் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். தென் வேற ஏதாவது நீங்க யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்ஸோ மொபைல் ரீசார்ஜோ பண்றீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியா பண்ணிக்க முடியும். ஓகே கைஸ், அந்த மாதிரி நீங்க ஆல்ரெடி இந்த கிரெடிட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய பேன் டீடைல்ஸ் அப்படிங்கறத கொடுத்திருப்பீங்க. சோ அந்த விதத்துல உங்களுடைய பேன் டீடைல்ஸை வச்சு உங்களுடைய கிரெடிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது பெஸ்டா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இவங்க ப்ரீ அப்ரூவ்டு பர்சனல் லோன் ஆஃபராவே நீங்க அப்ளிகேஷனை ஓபன் பண்ணதுமே முன்னாடியே, அதாவது ஃப்ரண்ட்லயே மேல கிரெடிட் கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபர் கொடுத்திருப்பாங்க. அந்த விதத்துல இந்த நண்பருக்கு 5 lakhs அப்படிங்கிறது லோன் அப்ரூவல் கொடுத்திருந்தாங்க. பட் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இதுக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு 1,50,000 அப்படிங்கிறது லோன் அப்ரூவல் கொடுத்திருந்தாங்க. அதை பத்தின டீடைலான வீடியோ அப்படிங்கிறது ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ ஜஸ்ட் நம்ம அந்த கிரெடிட் கேஷ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த இடத்துல யூ earned yourself more credit அப்படின்னு போட்டு 5 lakhs அப்படிங்கறத போட்டுருக்காங்க. மணி வித்தின் செகண்ட்ஸ், நோ டாக்குமெண்டேஷன் அப்படிங்கறதையும் போட்டுருக்காங்க. இப்போ இந்த நோ மோர் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த லோன் ரிலேட்டடான சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இருக்கும். அதை போன வீடியோலயே நம்ம சொல்லிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க லோன் அமௌண்ட்டை செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அப்ரூவல் கிடைச்ச அந்த 5 lakhs லோன் அமௌண்ட்ல உங்களுக்கு எவ்வளவு தேவை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி லோன் அமௌண்ட்டை செலக்ட் பண்ணி நீங்க வித்ட்ராவல் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 1 lakh அப்படிங்கறத சூஸ் பண்ணும்போது டோட்டல் லோன் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1,02,500 ரூபாய் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே சமயத்தில் டோட்டல் இன்ட்ரெஸ்டா நம்ம எவ்வளவு கட்டுவோம் அப்படின்னா 21,853 ரூபாய் நம்ம எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். இதுக்கான ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க 19.49% per annum அப்படிங்கிறது இவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம 1 month அப்படிங்கிறதும் சூஸ் பண்ணிக்க முடியும். அதிகபட்சமாக 24 months அப்படிங்கிறது கூட சூஸ் பண்ணிக்க முடியும். இதை பொறுத்தவரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணுற லோன் அமௌண்ட்க்கு தகுந்த மாதிரி டென்யூர் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேரி ஆகும். சேம் டைம் நம்ம இப்போ இந்த டோட்டல் லோன் அமௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா வித்ட்ராவல் அமௌண்ட் அப்படின்னு பார்க்க ஜஸ்ட் 1 lakh அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது வித்ட்ராவல் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறது 2,500 ரூபாய் வருது. பட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாம செலக்ட் பண்ண அந்த 1 lakh லோன் அமௌண்ட்டை அப்படியே நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிடுவாங்க. அந்த 2,500 ரூபாய் லோன் அமௌண்ட்டை எக்ஸ்ட்ரா பிரின்சிபல் அமௌண்ட் கூட ஆட் பண்ணிக்கிறாங்க. சேம் டைம் நீங்க இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான லோன் அமௌண்ட்டை செலக்ட் பண்றீங்க அப்படின்னா அப்போ ப்ராசஸிங் ஃபீஸ் போக ரீமைனிங் அமௌண்ட்டை உங்களால செலக்ட் பண்ணிக்க முடியும். டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிறது 5 lakhs அப்படிங்கும்போது அதில் ப்ராசஸிங் ஃபீஸ் போக ரீமைனிங் எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை தான் நீங்க செலக்ட் பண்ணி பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது பண்ண முடியும். அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. பட் நீங்க மேக்ஸிமம் லோன் அமௌண்ட்டை சூஸ் பண்ணும்போது இங்க 60 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூர் தராங்க. ஸோ அதை தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நீங்க செலக்ட் பண்ற அமௌண்ட்க்கு தகுந்த மாதிரி டென்யூர் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயமாகவும் இருக்கு. ஓகே கைஸ், இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன்ல பர்சனல் லோன் ரிலேட்டடா என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படிங்கறத பார்த்துடலாம். இதில் பர்சனல் லோனுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க 21 வயசுல இருந்து அதிகபட்சமாக 60 வயசுக்குள்ள இருக்கணும். உங்களுடைய வீட்டோட ஒட்டுமொத்த இன்கம் அப்படிங்கிறது 3 lakhக்கு மேலே இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது லோன் அமௌண்ட் ஆனது ஸ்டார்டிங் 100 rupeesலேருந்து அதிகபட்சமாக 20 lakh வரைக்கும் அப்ரூவல் கொடுக்குறதா போட்டிருக்காங்க. ரீபேமெண்ட் டென்யூர் அப்படின்னு பார்க்க 1 to 84 months அப்படிங்கிறது அதிகபட்சமாக கொடுக்குறதா போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து இவங்க மியூச்சுவல் ஃபண்ட் பேஸ்டு பர்சனல் லோன் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீடைல்ஸ் அப்படிங்கிறது பெருசாக யாருக்கும் யூஸ் ஆகாது. பட் இதுவே ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க 9.5%லேருந்து அதிகபட்சமாக 45% per annum அப்படிங்கிறது இருக்குங்கிறதையும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து இவங்க வழங்கக்கூடிய லோன் பற்றின ஒரு சின்னதாக எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ இந்த கிரெடிட் அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய இந்த பர்சனல் லோனுக்கு லெண்டிங் பார்ட்னராக யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இருக்காங்க. தென் கிஸ்த் சைசன் அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க. இதை தவிர்த்து என்டிஎக்ஸ் P2P பிரைவேட் லிமிடெட் இருக்காங்க, விவரிட்டி கேபிட்டல் இருக்காங்க, டிபிஎஸ் பேங்க் இருக்காங்க, நியூ டேப் ஃபினான்ஸ் பிரைவேட் லிமிடெட் இருக்காங்க, எல்என்டி ஃபினான்ஸும் இருக்காங்க, எஸ் பேங்க் இருக்காங்க, டிஎஸ்பி ஃபினான்ஸ் இருக்காங்க, தென் லாஸ்ட்டாக ஆதித்யா பிர்லா கேபிட்டலும் இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிஸ்த் சைசன், ஆதித்யா பிர்லா கேபிட்டல், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாகவே
இப்போவே அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அதே சமயம் கொஞ்சம் அதிகப்படியான லோன் அமௌண்ட் அப்படிங்கிறதுமே அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ இந்த கிரெடிட் ஹிஸ்ட்ரி மட்டும் பெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான நல்ல லோன் ஆஃபர் அப்படிங்கிறது எல்லோருக்குமே கிடைக்கும். ஸோ சின்ன லோனை ட்ரை பண்ணிவிட்டு அதை ரீபேமெண்ட் பண்ணாமல் உங்களுடைய கிரெடிட் ஹிஸ்ட்ரியை ஒரு ஒர்ஸ்ட் கிரெடிட் ஹிஸ்ட்ரியை சேஞ்ச் பண்ணாமல் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ராப்பராக எடுத்த கடனை ரீபேமெண்ட் ஆன் டைமில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் இந்த மாதிரி நல்ல லோன் அப்படிங்கிறது ஆன்லைனில் உங்களால் எதிர்பார்க்க முடியும். இன்ட்ரெஸ்ட்டும் ஓரளவுக்கு ரீசனபுளாக இருக்கும், ப்ராசஸிங் ஃபீஸுமே ஜென்யூனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான லோன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் வாங்குற கடனை ப்ராப்பராக ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணிடணும். ஸோ அதுதான் ஒரே ஒரு குவாலிஃபிகேஷனாக இருக்குது. இது இந்த அப்ளிகேஷனில் மட்டும் கிடையாது, எந்த அப்ளிகேஷனில் ட்ரை பண்ணீங்க இல்லை எங்கே ட்ரை பண்ணாலுமே அந்த ரீபேமெண்ட் பிஹேவியர் அப்படிங்கிறதான் பார்ப்பாங்க. ஓகே கைஸ், ஓவராலாக இன்றைக்கி பார்த்து இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.